வணக்கம் மக்களே, வெல்கம் டு டைனமிக் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு சமச்சீர் கல்வியில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 8.1ல் 6 to 10க்கான சொல்யூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம் மக்களே. ஸோ இதில் 6th கொஸ்டின் என்னென்னா, வால் கிளாக் ஸ்ட்ரைக் த பெல் ஒன்ஸ் at 1 o'clock, 2 times at 2 o'clock, 3 times at 3 o'clock and so on. How many times will it strike in a particular day? Find the standard deviation of the number of strikes the bell makes a day. ஸோ கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா மக்களே, ஒரு வால் கிளாக் இருக்கான். அதில் பார்த்தோம்னா 1 o'clock கரெக்டாக ஒரே ஒரு தடவை மட்டும் பெல் அடிக்குதான். 2 o'clock ஆச்சுன்னா 2 times, 3 o'clock ஆச்சுன்னா 3 times and it goes on. ஓகே மக்களே, அப்படின்னா அது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஸ்ட்ரைக் ஆகும் அண்ட் அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன? ஓகே மக்களே, இந்த சம் பார்த்தோம்னா நம்ம ஸ்கூலில் வந்து டேப்லெட் காலம் போட்டு சூப்பராக சொல்லி தருவாங்க. பட் அதை விட ஸ்மார்ட்டான ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. என்னன்னாக்கா, இது ஆல்ரெடி நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் மக்களே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொஸ்டினோட லாஜிக் பார்த்துடலாம். யூஸ்வலாக நம்ம வீட்டில் 1 o'clock ஒரு தடவை, 2 o'clock 2 times, 3 o'clock 3 times and it goes on up to 12 o'clockனாக்கா 12 times அடிக்குமா மக்களே. அண்ட் திரும்ப பிஎம் ஆகுது 1 PM அப்படின்னா திரும்ப 2 PM 2 times, 3 PM 3 times. ஸோ அது ரிப்பீட் ஆகும். ஓகே மக்களே, ஸோ இதை வந்து நாம் 2 into இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மக்களே. உங்களுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சுனாக்கா நம்ம சம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்ன மக்களே, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் of first n natural numbers. ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மக்களே, நீங்கள் செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்னன்னாக்கா, நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மா டினோட் பண்ணோம். அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. ஓகே மக்களே, இதுதான் அந்த ஃபார்முலா. இதில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா நமக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். ஓகே மக்களே, ஸோ இது ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது. பட் நமக்கு இங்கே 2 into இருக்குது. ஓகே மக்களே, ஸோ நம்ம 2 into இப்போ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்னோட வேல்யூ என்னென்ன மக்களே, 12. ஓகே மக்களே, இதில் n இஸ் ஈக்குவல் டு 12. ஓகே மக்களே, அப்போது இது 12 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. ஸோ 12 ஸ்கொயர் என்ன மக்களேன்னு நமக்கு நல்லாவே தெரியும். 2 into 12 ஸ்கொயர் பார்த்தோம்னா 144 மைனஸ் 1 டிவைடட் பை 12. ஓகே மக்களே, ஸோ 144 மைனஸ் 1 என்ன மக்களே, 143 டிவைடட் பை 12. 143 டிவைடட் பை 12 பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ மக்களே போகும், 11.91. ஓகே மக்களே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11.91 என்னென்ன மக்களே, 3.45. ஸோ 3.45 into 2 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 6.90 அப்படின்னு கிடைக்கும். ஓகே மக்களே, therefore ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் த பெல் மேக் அ டே இஸ் ஈக்குவல் டு 6.9 அப்படின்ட்டு சம்ம முடிச்சுருங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு 7th சம் பார்ப்போம். ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த ஃபஸ்ட்டு 21 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே மக்களே, ஆக்சுவலாக இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம். ஓகே மக்களே, சேம் நம்ம அங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அதே தான். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன்னா மக்களே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம சிக்மா டினோட் பண்ணுமா, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. ஓகே மக்களே, இங்கே கொஷினில் வந்து என்ன மக்களே, n இஸ் ஈக்குவல் டு 21. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருந்தா ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் மக்களே. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 21 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. 21 ஸ்கொயர் என்ன மக்களே, எஸ் குட், 441 மைனஸ் 1 divided by 12. ஓகே மக்களே, இப்போ 441 மைனஸ் 1 மக்களே 440. 440 டிவைடட் பை 12. ஓகே மக்களே, ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36.66ன்னு போயிட்டே இருக்கும். நம்ம 6 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் மக்களே. இது 36ன்றது 6ஓட ஸ்கொயராக மக்களே, அப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு சிக்மா இஸ் ஈக்குவல் டு 6.06 அப்படின்னு கிடைக்கும். ஓகே மக்களே, therefore ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 6.06 அப்படின்ட்டு செம்ம முடிச்சிருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் 8 சம் பார்க்கலாம் மக்களே. இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் டேட்டா இஸ் 4.5 அண்ட் ஈச் வேல்யூ ஆஃப் த டேட்டா இஸ் டிக்ரீஸ்ட் பை 5, தென் ஃபைண்ட் த நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே மக்களே, இதுக்கு நான் ஆல்ரெடி ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். என்னன்னாக்கா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் வந்து 4.5 வந்து
ஒவ்வொரு டேட்டாவில் இருந்தும் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 4.5 இருக்கான். அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் 5ஆக குறையுது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறுமா? புது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மக்களே. ஸோ ஒவ்வொரு டேட்டாலையும் காமனாக ஒரு நம்பர் குறையுதுனாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டிப்பாக மாற்றமே இருக்காது மக்களே. அதுதான். ஸோ த நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டஸ் நாட் சேஞ்ச் அண்ட் இட் இஸ் ஆல்சோ 4.5. இந்த வேர்டு முக்கியம் மக்களே, டஸ் நாட் சேஞ்ச். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஓகே மக்களே, அடுத்து 9th. If the standard deviation of a data is 3.6 and each value of the data is divided by 3, then find the new variance and standard deviation. ஓகே மக்களே, ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஒரு டேட்டாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3.6 அண்ட் அதை வந்து நாம் 3ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா நமக்கு புதுசாக என்ன வேரியன்ஸ் கிடைக்கும், என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகே மக்களே, இதுதான் நான் டேட்டாவாக எடுத்துருக்கேன். ஸோ நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபர்ஸ்ட் நாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னா மக்களே, நம்ம சிக்மா டினோட் பண்ணுமா? அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 3.6 டிவைடட் பை 3. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1.2ன்னு கிடைக்கும். ஓகே மக்களே, அடுத்து வேரியன்ஸ், நியூ வேரியன்ஸ். ஓகே மக்களே, த நியூ வேரியன்ஸ்னால் என்ன மக்களே? சிக்மா ஸ்கொயர். அப்போது இது என்னவாகும்? 1.2 தான் ஹோல் ஸ்கொயர். 12 ஸ்கொயர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் 144. இது ஸ்கொயர் பண்ணாக்கா 2 டிஜிட் முன்னாடி வரும். அப்போ 1.44. ஓகே மக்களே, ஸோ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.44. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1.2. கிளியராக புரிஞ்சுதா மக்களே? எஸ். நெக்ஸ்ட் நம்ம 10th sum பார்க்கலாம். The rainfall recorded in various places of 5 districts in a week are given below. Find its standard deviation. அதாவது மக்களே, ஒரு 5 டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்து அதோட ரெயின்ஃபாலை ரெக்கார்ட் பண்ணி டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் நம்ம ரெயின்ஃபால் எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை ஃபஸ்ட்டு 2 காலமில் எப்போவுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம் மக்களே. ஸோ இதை வந்து நாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். இது XI, இது F. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போது இது வந்து XI FI. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா டி வேல்யூ மக்களே. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், X மைனஸ் X பார். ஓகே மக்களே, அடுத்து இந்த டியை வந்து நாம் இங்கே ஸ்கொயர் பண்ணுவோம். ஓகே மக்களே, அப்போது DI ஸ்கொயர். அடுத்து பார்த்தோம்னா FI DI FI இன்ட்டு DI ஸ்கொயர். இது 2 நாம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே மக்களே, DI ஸ்கொயர். இந்த மாதிரி வந்து நம்ம எழுதிட்டோம்னாக்கா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் மக்களே. ஃபஸ்ட்டு நாம் வந்து இந்த ரெயின்ஃபால் எடுத்துக்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு 45, 50, 55, 60, 65, 70. ஓகே மக்களே, அடுத்து n வேல்யூ, அதாவது நம்பர் ஆஃப் பிளேசஸ். இந்த நம்பர் ஆஃப் எது வந்தாலும் அதை செகண்ட் காலமில் போடுங்க மக்களே. 5, 13, 4, 9, 5, 4. ஓகே மக்களே, ஸோ இதோட சம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கேபிட்டல் N, இதோட சம் பார்த்தோம்னா நமக்கு 14 கிடைக்குது. ஓகே மக்களே, அடுத்து இப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணாக்கா 45 இன்ட்டு 5 225, 50 இன்ட்டு 13 650, அடுத்து 55 இன்ட்டு 4 220, 60 இன்ட்டு 9 54 0. ஓகே மக்களே, அடுத்து 65 இன்ட்டு 5 325, 70 இன்ட்டு 4 பார்த்தோம்னா 280. ஓகே மக்களே, இதை நம்ம சம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சம்மேஷன் XI FI இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆட் பண்ணாக்கா நமக்கு 2240 அப்படின்னு கிடைக்கும். ஓகே மக்களே, ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து X பார் நமக்கு வேணும். ஓகே மக்களே, X பார்னா நமக்குள்ளே மீன். ஸோ நான் இங்கேயே மேலே போட்டுக்கிறேன், இடம் இல்லாதனால மீன். அதாவது X பார் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்குள்ளே சம்மேஷன் X டிவைடட் பை N. கரெக்டாக மக்களே? ஸோ சம்மேஷன் X நமக்கு என்ன மக்களே கிடச்சிருக்கு? 2240. கரெக்டாக 2240 டிவைடட் பை 40. N வேல்யூ நம்ம 40 நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ 40. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 224/4 வரும். ஃபர்தராக கேன்சல் பண்ணோம்னா 1 4 is 4, இது 5 4s are 20, 6 4s are 24. அப்போது X பார் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 56ன்னு கிடைக்குது. ஓகே மக்களே, அப்போ இது என்ன ஆகும்னாக்கா X மைனஸ் 56 இந்த மாதிரி ஆயிரும்.
ஓகே மக்களே, இதை வந்து நாம் இந்த எக்ஸ் போட்டிருக்கோம்ல, இதோட வந்து நாம் சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணாக்கா நமக்கு இது -11, இது -6, இது -1, இது 4, இது 9, இது 14 இப்படி கிடைக்கும். ஓகே மக்களே, ஸோ இதோட சம் நமக்கு தேவையில்லை. அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணிக்குவோம். 11 பார்த்தோம்னா 121, 6 வந்து 36, 1 4 4 are 60, 9 9 are 81, 14 ஸ்கொயர் 196. ஓகே மக்களே, ஸோ இதோட சம் நமக்கு தேவையில்லை. இப்போ நாம் எக்ஸையும் எஃப்ஐயும் இதையும் நாம் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணாக்க என்ன மக்களே வரும்? இது 605, இது 468, இது பார்த்தோம்னா 4, அடுத்து இதை பார்த்தோம்னா 144, இது வந்து 405, இது பார்த்தோம்னா 784. ஸோ இதை நம்ம டோட்டலாக ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. அப்போ சம்மேஷன் FIDI ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2410 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஆட் பண்ணாக்கா. ஓகே மக்களே, இப்போ நாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். தேர்ஃபோர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஓகே மக்களே, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா நம்ம எடுப்போம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் FIDI ஸ்கொயர் டிவைடட் பை n. இதுதான் மக்களே நம்மளோட ஃபார்முலா. இந்த FIDI ஸ்கொயருக்காக தான் நம்ம இவ்வளோ டேப்லர் காலம் ஃப்ரேம் பண்ணது. ஸோ இதோட வேல்யூ நமக்கு 2410 கிடச்சிது டிவைடட் பை 40. ஓகே மக்களே, ஸோ இதில் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். அகெயின் இது 4 டேபிள்ஸில் அடித்தோம்னா 6 4s are 24, 0 பாயிண்ட்டு அடித்தோம்னா 6 4s are 24, ஒரு ஜீரோ வச்சு பாயிண்ட் வச்சா 0, 2 4s are 8, அடுத்து 5 4s are 20 பர்ஃபெக்டாக போகுது. ஓகே மக்களே, அப்போ 60.25 இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோன்னா நமக்கு சிக்மா இஸ் ஈக்குவல் டு 7.76 அப்படின்னு கிடைக்கும். எஸ், கரெக்ட். ஓகே மக்களே, இதுதான் மக்களே இந்த கொஷினுக்கான ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம்.